விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 400 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் போதிய மழையின்றி வாடியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளான எட்டக்காப்பப்பட்டி, தாயல்பட்டி, கங்கர்செவல்பட்டி, சல்வார்பட்டி, விஜயகரிசல்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மானாவாரி பயிரான மக்காச்சோளம் சுமார் 400 ஏக்கர் அளவிற்கு பயிரிடப்பட்டுள்ளது. 120 நாள் பயிரான மக்காச்சோளத்திற்கு குறைந்த அளவு தண்ணீர் போதுமானதாக இருந்தாலும் குறைந்தபட்ச மழை கூட விருதுநகர் மாவட்டத்தில் பெய்யாததால் வறட்சியின் காரணமாக அனைத்து பயிர்களும் கருகியுள்ளன. சுமார் 200 ஏக்கர் பயிர்கள் முற்றிலும் கருகிய நிலையில் மேலும் 200 ஏக்கர் பயிர்கள் வாடி வருவதாக கூறும் விவசாயிகள் போதிய மழை இல்லாமல் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மக்காச்சோள கதிர்கள் உருவாகாமலும் உருவான கதிர்களும் வளர்ச்சி குன்றி காணப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் வரை செலவாகியுள்ளதாக கூறும் விவசாயிகள் நகை அடகு வைத்தும் வங்கிகளில் கடன் பெற்றும் சாகுபடியை துவங்கிய நிலையில் பயிர்கள் கருகியதால் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் செய்வது அறியாது திகைத்து போயிருப்பதாக கூறுகிறார்கள்.